ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை எல்லாருமே அமெரிக்கா ஈரான் போரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் முக்கியமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த ஒரு சின்ன கடல் பகுதினால் இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் நம்மளால் இந்த தாக்கத்திலேருந்து வெளியே வர முடியல. எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு சின்ன கடல் பகுதி இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான கடல் பகுதியாக இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் இன்னொரு கடல் பகுதியும் இருக்குது. அதுதான் சவுத் சைனா சீ, அதாவது சைனாவில் உள்ள சதன் கடல் பகுதிகள். இதுவும் ஒரு கடல் பகுதி தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் இந்த கடல் பகுதினால் அடுத்த உலக போரையே ஸ்டார்ட் பண்ணி வைக்க முடியும். அந்த அளவுக்கான பவர் இந்த கடல் பகுதிக்கு இருக்குது. அப்படி என்னதான் இருக்குது இந்த கடலில்? அதுக்கு முன்னாடி நம்ம சில முக்கியமான டேட்டாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆல்மோஸ்ட் $3-5 ட்ரில்லியன் மதிப்புள்ள குட்ஸ் இந்த கடல் வழியாக போயிட்டு இருக்கு. உலகத்தோட 30% ஆஃப் த ட்ரேட் இந்த கடல் வழியாக நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயில் இண்டஸ்ட்ரியில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கடல் பகுதிக்கு கீழே ஆல்மோஸ்ட் 125 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கடல் பகுதி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை விட இந்த உலகத்தில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்போது சைனா இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்க ஒரு நாடுகளும் அவங்களோட கடல் பகுதிக்கான பார்டர்ஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் லா படி இந்த உலகத்தில் உள்ள ஒரு நாடுகளும் அவங்க நிலப்பகுதியில் ஸ்டார்ட் ஆகி கடலை சுற்றி ஆல்மோஸ்ட் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சைனா அவங்களோட சதன் சைடில் உள்ள கடல் பகுதிகள் எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம்னு கிளைம் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க 9 லைன் அப்படின்ற ஒரு பார்டரை க்ரியேட் பண்ணாங்க. அதாவது சைனா அவங்களோட சதன் நிலப்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூ ஷேப்பில் ஒரு பார்டர் லைனை போட்டு சவுத் சைனா சீல உள்ள பெரும் பகுதி தன்னோடதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த யூ ஷேப் பார்டர் ரீஜியனுக்குள்ள பல ஆர்டிஃபிஷியலான தீவுகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் ரேடார், மிசைல்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மற்ற நாடுகள் பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்தாங்க. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த சவுத் சைனா சீ கடல் பகுதி ஆல்மோஸ்ட் பல நாடுகளோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா தாய்வான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகள் எல்லாமே சவுத் சைனா சீயோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. சைனா கிரியேட் பண்ண இந்த பார்டர்ஸை பல நாடுகள் எதிர்க்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பிலிப்பைன்ஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸே போட்டிருக்காங்க. அந்த கேஸோட தீர்ப்பு பிலிப்பைன்ஸ்க்கு சாதகமாக தான் வந்துச்சு. இன்டர்நேஷ்னல் கோர்ட் சைனா கிரியேட் பண்ண இந்த பார்டரை வேலிட் இல்லைன்னு சொன்னாங்க. பட் சைனா இந்த தீர்ப்பை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்கா இந்த கடல் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இது எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு வார்ன் பண்ணாங்க. பட் ஆனால் சைனா அதை மறுத்துட்டாங்க. அதனால் கோபமான அமெரிக்கா அவங்களோட முக்கியமான வார்ஷிப்பை சவுத் சைனா சீல நிறுத்தி வச்சுருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சைனா அவங்களும் தங்களோட போர்க்கப்பலை கொண்டு போய் கடலை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள 2 முக்கியமான நாடுகளோட போர்க்கப்பல் ஒரே கடல் பகுதியில் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுட்டுருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா கூட போதும், இது எங்கே போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அடுத்த உலக போர் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா, எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த உலகத்தோட பொருளாதாரத்தை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அதே அளவுக்கான பாதிப்பு சவுத் சைனா சீனாலையும் ஏற்படுத்த முடியும். அதனால் சவுத் சைனா சீயை எந்த நாடு கண்ட்ரோல் பண்ணுதோ அவங்களால அடுத்த 50 வருஷத்துக்கு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.